அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம இப்போ சைக்காலஜிய தமிழ்ல பார்க்கலாம். அதாவது எல்லோருக்கும் நம்ம மனசை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆசை தான். அதை நாம முழுமையா தெரிஞ்சுக்கிட முடியுமா? எவ்வளவுக்கு தான் தெரிஞ்சுக்கலாம்? அதை பத்தி எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது. அதை பத்தி நம்ம கொஞ்சம் விளக்கங்களை பார்க்கலாம். மனசுன்னா என்ன? அது எங்கே இருக்குது? நம்மளோட கை, காலு, கண்ணு, இதயம் என்றா உடம்புல உள்ள உறுப்புகள் என்று நமக்கு தெரியும். அதோட வேலை என்ன? அதோட வடிவம் எப்படி இருக்கும்? அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? இதெல்லாம் நமக்கு நார்மலா கொஞ்சம் படிச்சா தெரிஞ்சுக்கலாம். ஆனா, அவைகள்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் படிச்சா தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா மனசு என்பது என்ன? அதுக்கு வடிவம் இருக்குதா? வால்யூம் இருக்குதா? பருமன் இருக்குதா? தொட்டு பார்க்க முடியுமா? அது என்னதான் எப்படித்தான் வேலை செய்யுதுன்னு நம்மளால அறிய முடியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு சரியான விடை இல்லை. ஆனா, முடிஞ்சவரை அதை பத்தி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விளங்கலாம். அதை பத்தி பார்க்கலாம். அப்போ மனசுன்னு ஒண்ணு இருக்குதா? அது நிச்சயமா இருக்குது. அது நமக்கு புலன்களுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியல. ஆனா அதை உணர முடியும். ஒருத்தர் சொல்றாரு, உங்களுக்கு மனசே சரியில்லடா மச்சி, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, மனசு ரொம்ப லேசா இருக்குது, அது என்ன செய்யலாங்கிறாங்க கேட்குறாங்க. அவங்க அதை ஃபீல் பண்றாங்க. எப்படி மனசுனா என்ன, அது அது என்னென்ன வேலைகள்லாம் செய்யுதுங்கிறத நம்மளால உணர முடியுது. ஆனா அதை தொட்டு பார்க்க முடியல. நாம இதையெல்லாம் உணர்வதற்கே மனசு தான் நமக்கு தேவைப்படுது. அதாவது நமக்கு உடம்புல வலிக்குது, மனசு சரியில்லை, அது ஏன் வலிக்குதுங்கிறதெல்லாம் மனசு சொல்லுது. ஆனா அது உடம்பு ரியாக்ட் பண்ணுது. ஆக்சுவலா மனசுன்னா என்னன்னு நம்மளால சொல்ல முடியல. மனசு என்பது தசை, நரம்பு முதலியலால் ஆகப்பட்டதில்லை. அது வேற. அது சட பொருள் அல்ல. அதாவது ஒரு டேஞ்சிபிள், அதை தொடக்கூடிய பொருள் அல்ல. அது சூட்சும பொருள். சிலர் சொல்றாங்க மூளை தான் நம்ம மனசுங்கிறாங்க. அது எப்படி மூளை மனசா இருக்கும்? அது நம்மளோட உடம்பு கண்ட்ரோல் பண்ற ஒரு உறுப்பு தான் வெளியே. மூளைங்கிறது மனசு அல்ல. அது மட்டுமல்ல, சூட்சும பொருளாக மனம் இருக்குது என்று மட்டும் நமக்கு புலனாகுது. அதாவது அதுல தொட முடியாது. மனசு இருக்குதுன்னு நமக்கு விளங்குது. ஆனா அதுல பார்க்க முடியல. அந்த மனசு தான் ஆசைகள், எண்ணங்கள், நோக்கங்கள், நம்பிக்கை முதலீட்டுக்கு இடமா இருக்குதுன்னு தெரியுது. நமக்கு மனுஷனுக்கு எவ்வளோ ஆசைகள், நிறைவேறிய ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், நோக்கங்கள், டார்கெட்ஸ், நம்பிக்கைகள், பிலீஃப்ஸ், இதெல்லாம் மனசுலேருந்து உண்டான செயல்பாடு தான். அந்த மனசுக்கும் உடம்பிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது என்று மட்டும் தெரியுது. மனசு உடம்பை பார்க்குது. உடம்பு மனதை பாதிக்கிறது. பயம் ஏற்படும் போது உடல் நடுங்குது. கோபம் வரும்போது முகம் சிவக்கிறது. துக்கம் உண்டாகும் போது கண்ணீர்லாம் வருது. பயம், கோபம், துக்கம் முதலிய உணர்ச்சிகள் மனசுல உண்டாகுது. ஆனா அவற்றால் உடல் பாதிக்கப்படுவதை நாம் காண முடியும். குடி வெறியானது கண்ணிலே தென்படுது. அதாவது போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறவங்களுக்கு புது உலகமா தோன்றுது. உலகமெல்லாம் புதுசா தோன்றுது. ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது. இதெல்லாம் ஒரு மனசு செய்யும் காரணம். அதாவது மூளை செயல்பாட்டினால் மனசு செய்யும் காரியம்தான். கனவெல்லாம் எப்படி வருது? நம்ம ஏன் தூங்க முடியல? இதெல்லாம் மனசு சார்ந்த விஷயம்தான். அது உடம்பு சார்ந்ததாக இருந்தாலும் மனம்தான் மெயினான அதுக்கு காரணம். இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். சூட்சுமமான ஒரு சடப்பொருளை எவ்வாறு பாதிக்க முடியும்? அதாவது நம்மளால பார்க்க முடியாத, தொட முடியாத ஒரு நம்மளோட உடம்புல உள்ள மனசு, அது உடம்பை எப்படி பாதிக்குது? அதுதான் கேள்விக்குரியது. ஒரு பொருள், நம்ம உடம்புல ஒரு பொருள் மற்ற பொருளை பாதிக்குது. அதாவது நமக்கு கை வலிச்சா நம்மளால ஒரு பொருளை தூக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். இதெல்லாம் ஒரு பிசிக்கல் பார்ட்ஸ், உடம்புல உள்ள பிசிக்கல் பார்ட்ஸ். அதனால நமக்கு அது விளங்குது. ஆனா மனசு பாதிக்கப்பட்டா எல்லாத்தையும் பாதிச்சிடும். உடம்பு எல்லாத்தையும் பாதிச்சிடும். மனசை பற்றி அறிந்து கொள்ள 2 வழிகள் சொல்லப்படுது. அதாவது ஒன்று சிந்தனை செய்து பார்த்தல். ஒரு விஷயத்தை சிந்தனை செய்து பார்த்தா அது விளங்கும். நம்ம அந்த காற்றை நம்மளால பார்க்க முடியல. ஆனா அதை உணர முடியுது.
அது ஒரு சிந்தனையின் வெளிப்பாடு தான். மற்றொன்று கவனித்தல். ஒரு பொருளை நன்றாக கூர்மையாக கவனிச்சா அது என்ன, அது எப்படி வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் நமக்கு புலப்படுது. மூளை அதை உணருது. அதன் மூலம் மனசும் செயல்படும். சிலர் மேலே கூறிய முதல் வழியத்தை தவறானது என்று கண்டிக்கிறாங்க. அதாவது மனசை பற்றி அறிந்து கொள்ள 2 வழிகள் இருக்குன்னு சொன்னோம்ல. ஒன்று சிந்தனை, ஒன்று சிந்தனை செய்து பார்த்தல், மற்றொன்று கவனித்தல். இந்த 2ம் நம்ம உடம்ப நிச்சயமா மாற்றங்களுக்கு உண்டாகும். நமக்கு ரொம்ப சிந்தனை செய்து பார்த்தா ஒரு விளங்கும். உண்மை விளங்க நமக்கு ஒரு உண்மை விளங்குறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. அதன் மூலம் மனசு உண்மை விளங்கிய மூலம் உடம்பானது அதன்படி செயல்பட தொடங்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு உளவியல் அறிஞர், அதாவது சைக்காலஜிஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ வகுப்பில் உள்ள மாணவர்கள் ஒருவர் திடீரென்று எழுந்திருச்சு கோபமாக ஏதோ வார்த்தை சொன்னான். சுழல் துப்பாக்கி எடுத்து ஆசிரியர் பயமுறுத்தினான். எல்லோரும் திகைச்சு போனாங்க. ஆனா அருகில் இருந்த 2 மாணவர்கள் அவன் மேல் பாஞ்சு துப்பாக்கி பிடுங்கி கொண்டு அவனை வெளியேற்றினாங்க. ஒழுங்கினமாக நடந்து கொண்ட அம்மாணவன் மீது வழக்கு தொடர வேண்டுமென்று உளவியல் அறிஞர் மற்ற மாணவர்கள் அனைவரையும் தாங்கள் கண்ட சம்பவத்தை பற்றி தனித்தனியாக உள்ளது உள்ளவாறு எழுதி தருமாறு கேட்டார். அதன்படி அவர்கள் எழுதி கொடுத்தவற்றையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்த போது முக்கியமான செயலை பற்றிய மாறுபட்ட குறிப்புகள் காணப்பட்டன. அதாவது அவர்கள் எழுதி கொடுத்ததுல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கல. மேலே குறித்த சம்பவம் ஒரு ஆராய்ச்சிக்காகவே நடிக்கப்பட்டது. அதாவது முன்னேற்பாடாக அவர் செஞ்சிருக்காரு. ஆசிரியருக்கு 3 மாணவருக்கும் தவிர மற்ற மாணவர்களுக்கு அது தெரியாது. அது நடிப்பு தான் என்று தெரியாது. உண்மை என்று நம்புறாங்க. இயல்புக்கு தக்கவாறு வெவ்வேறு அம்சங்களை மனதில் பதியுது என்பதை மெய்ப்பிக்க இந்த சோதனையை அவர்கள் செஞ்சாங்க. இதிலிருந்து என்ன செய்யலாம், எண்ணத்தை பார்க்கலாம். மனதை கொண்டு அதை பற்றியே சிந்தித்து பார்ப்பது என்பது சரியில்ல என்று ஏற்படுது. அதாவது மனசை கொண்டு அதை பற்றியே சிந்தித்து பார்க்க முடியாது. வெளிப்புற நடவடிக்கை வச்சு தான் அதை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். நமக்கு கை கால்லாம் இருக்குது. அதை நார்மலாக நம்ம வந்து எப்போதும் நம்மளோட இருக்கிறதுனால அதை பற்றி ஒன்றும் தெரியல. திடீர்னு கை வலிச்சா, கையில் பெயின் வந்தா, கையில் கட்டி வந்தா, அப்போ தான் உணர்றோம் நம்மளுக்கு கை ஒன்று இருக்குதுங்க. அதுபோல தான் எல்லாமே. தலையில் சும்மா நார்மலாக இருக்கும்போது நம்மளோட தான் இருக்குது, எல்லா வகையிலும் உதவியாக இருக்குது. அது வலிக்கும் போது அதில் சில மாறுதல்கள் ஏற்படும் போது நம்ம அதை உணர்றோம். தலையை மிக கனமாக உணர்றோம், ரொம்ப லேசாக உணர்றோம். சில சமயத்தில் மைண்ட் ஃப்ரீயாக இந்த லேசாக உணர்றோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம சிந்தனை தான், மனசு தான் காரணம். அடுத்தது ஒரு பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க, எலி பரிசோதனை. அது என்னன்னா, எலிக்கு சாப்பாடு ஒரு கூண்டில் எலிகளை அடைச்சி சாப்பாடு கொடுக்கும்போது மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். அது மாதிரி தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, சாப்பாடு கொடுக்காம மணியை மட்டும் அடிச்சாங்க. அப்ப என்ன செஞ்சு எலிகள்லாம் ஆர்வமா ரெடி ஆகுது, சாப்பாடு வருதுன்னு நினைச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு மனசு ஒரு நமக்கு பழக்கப்படுத்திட்டா, அதாவது ஒரு ஒரு செயல்ல நம்ம புற உடம்ப ஈடுபடுத்திட்டாங்க, அது மனசு அதுபடியே நடக்கும். இது ஒரு நல்ல பரிசோதனை. இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, மனசு தான் உடம்பையெல்லாம் இயக்கும் முக்கிய கருவியாக இருக்குன்னு வழங்கிக்கலாம். நம்ம மனசுனா என்ன? மூளை தான் மனசா, அல்லது மனசுங்கிறது தனி விஷயமா? அதையெல்லாம் நம்ம ஒரு வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.